கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. இயேசு கிறிஸ்து இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். கடைசி கால வெளிச்சம், லாஸ்ட் டேஸ் லைட்ஸ் ஊழியத்தின் மூலம் உலகின் பல பகுதியில் இருக்கும் அனைவரின் இணையதளத்தின் மூலம் ஒன்று சேர்த்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தேவ ஊழியத்தின் சார்பாக அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த கூட்டத்தின் ஆரம்ப ஜெபத்தை எடுக்குமாறு சகோதரர் மணிமாறனை அழைக்கிறோம். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, இதமாண்டவர் இந்த நேரத்திலும் அப்பா, இந்த ஓய்வு நாளின் மாலை வேளையிலும் உங்களுடைய பாத்தண்டை எங்களை அமர செய்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. இதமாண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல் பாதுகாத்தீர். இந்த நாட்களிலும் அப்பா, விசேஷமாக எங்களை ஒருங்கிணைத்து ஒன்று சேர்ந்து ஒரு குடும்பமாக உங்களுடைய தேவ செய்திகளை கேட்கவும், இந்த ஓய்வு நாளின் மாலை வேளையிலே எங்களை உங்களுடைய சந்ததியில் கூட்டி கொண்டு சேர்த்திருக்கிறீர். இந்த நேரத்திலும் அப்பா, உங்களுடைய கிருபை உன்னுடைய ஞானம் எங்களுக்குள் வெளிப்பட நீ கிருபை செய்தல்லும் அப்பா. இதமாண்டவரே, இந்த மீட்டிங்கின் ஆரம்ப வேலையிலும் அப்பா, இதமாண்டவரே, எல்லா மக்களையும் நீதமாண்டவரை ஏற்ற நேரத்தில் ஒன்று சேரவும், நீதமாண்டவரே, அதை நாங்கள் தியானிக்கவும், அதில் கொடுக்கிற தெய்வ தாசரையும் உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம். நீதமாண்டவரே, அவரை நீரை பொருட்படுத்தி வழிநடத்துங்க ஏசப்பா. அவர் கொடுக்கிற இந்த நாளின் தேவனின் பிசாசு என்கிற அந்த தலைப்பிலே கொடுக்கிற அந்த ஞானத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. அதை நாங்கள் கேட்கும் பொழுது நாங்கள் எப்படி இந்த உலகப்பிரமான காரியங்களிலிருந்து விலகி இருப்பது, நாங்கள் எப்படி அதிலிருந்து விடுபடுவது என்பதை நாங்கள் யோசித்து அதன்படி நடக்க நீ கிருபை செய்திடலாமப்பா. இதமடைய இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் இதமடைய எங்கள் மனதில் நாங்கள் ஏற்றி இதமடைய எங்கள் வாழ்வில் நாங்கள் அதை அப்பவசிக்க நீ கிருபை செய்திடலாமப்பா. இதமடைய இந்த நேரத்திலுமப்பா, வர தடைப்பட்டிருக்கும் ஆத்மாக்களை கூடிய சீக்கிரத்தில் கூட்டிக் கொண்டு சேருங்க ஏசப்பா. இதமடைய இந்த பிரேயர் ஆரம்பம் முதல் முடிவு வரை உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. இதமாண்டவரே, நிதானத்தை நீரை பற்படுத்திக் கொள்ளும் மீட்பு சின்ன நல்ல பிதாவே, ஆமென். நன்றி சகோதரர் மணிமாறன் அவர்களே. இந்த வேத வசனத்தை வாசிக்குமாறு அனிதாவை அழைக்கிறேன். இந்த நாளுக்கான வேத வசனம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எரிச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ வகை தேடி சுற்றித்திருக்கிறார். ஒரு சிறப்பு பாடலை பாடுமாறு ஆன்டி கமலா அவர்களை அழைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல நேரம் ஆண்டவர் கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு முதலாவது நான் நன்றி சொல்றேன். சகோதரி அனிதா, தம்பி பிரதர் ராஜாவுக்கு நன்றி சொல்றேன். பாடல் பாடும்போது ஆண்டவர் நாம மட்டும் மகிமைப்படுத்ததாக. பழைய பாடல் தான். வாசல் கதவே தட்டுகிறாரும் இதயம் திறக்கவில்லை, தம் மந்தையை சேர்க்க அழைக்கின்றாரும் செவிகள் கேட்கவில்லை. ஏனோ தாமதம், ஏனோ தாமதம், ஏனோ தாமதம், ஏனோ தாமதம். பல கோடியான மனிதர்களில் உன் இதயத்தை விரும்புவதே, பல ஆலயங்கள் இருக்கையிலே உன்னை ஆலயமாக்குவதே, பல கோடியான மனிதர்களில் உன் இதயத்தை விரும்புவதே, பல ஆலயங்கள் இருக்கையிலே உன்னை ஆலயமாக்குவதே. உன்னையே தேடும் உன்னதரே காண்பாய், கனிவாய் அழைக்கும் அந்த நேச கரங்களை பார். உன் வாசல் கதவே தட்டுகிறார், உன் இதயம் திறக்கவில்லை, தம் மந்தையை சேர்க்க அழைக்கின்றார், உன் செவிகள் கேட்கவில்லை. ஏனோ தாமதம், ஏனோ தாமதம், ஏனோ
தனிமையான பயணத்திலே துணையாய் வந்திடுவார். பெரும் துன்பமான வாழ்க்கையிலே மன அமைதியா தந்திடுவார். உனக்காய் பேசிடும் இறைவன் அவர் தான் இயேசு. அன்பாய் உன்னை அழைக்கிறார், உன் வாசல் கதவை தட்டுகிறார். உன் இதயம் திறக்கவில்லை, தம்மந்தை சேர்க்க அழைக்கின்றார். உன் செவிகள் கேட்கவில்லை. ஏனோ தாமதம், ஏனோ தாமதம், ஏனோ தாமதம், ஏனோ தாமதம், ஏனோ தாமதம். ஆமென். நன்றி ஆண்டி கமலா அவர்களே. இந்த நாளுக்கான தேவ செய்தியை நம் அனைவரும் பகிர்ந்து கொள்ள ஒரு தாஸ்குமாரை அன்புடன் வரும். கர்த்தருடைய நாமம் மேம்படுவதாக. எல்லாருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். இந்தியாவில் இருக்கிறவர்களுக்கு ஓய்வு நாள் வாழ்த்துக்கள், வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கு சண்டே வாழ்த்துக்கள். தேவன் நம்முடைய அவருடைய பாதத்துல குடிவரசு செய்திருக்கிறார் கடைசி கால வெளிச்சம் ஊழியங்கள் மூலமாக. அதற்காக ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த மாலை நேரத்துல நாம் தேவனுடைய பாதத்துல உட்கார்ந்து சற்று நேரம் தியானிக்க நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற தலைப்பு என்னவென்றால், தேவனின் எதிரியான பிசாசு, காட்ஸ் எனிமி தி டெவில் என்ற தலைப்பில் நாம் இன்றைக்கு படிக்க போறோம். நம்ம என்ன தலைப்புல பொதுவாக படிச்சுட்டு இருக்கிறோம்னா, காமன் கிரவுண்ட், அதாவது நமக்கும் மற்ற சபைகளுக்கும் இருக்கிற ஒரு பொதுவான தளம். அவங்க அதை நம்புறாங்க, நாம் அதை நம்புறோம் என்று ஒரு பொதுவான சில விஷயங்களை முதலாவது படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த காமன் கிரவுண்ட் நம்ம இன்னைக்கும் அடுத்த ஒரு பாடமும் படித்து நம்ம என்ன செய்வோம், காமன் கிரவுண்ட் முடிச்சுட்டு அடுத்து இன்னொரு கிரவுண்டுக்கு போறோம். சரிங்களா? அது என்னன்னு பிறகு உங்களுக்கு நான் சொல்லுவேன். இன்றைக்கு நம்முடைய தலைப்பு தேவனின் எதிரியான பிசாசு, காட்ஸ் எனிமி தி டெவில். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நமது கவனத்திற்குரிய தியானத்திற்குரிய வசனம். அந்த வசனத்துல வாசிக்கிறோம், தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, பொதுவாக பேய் பிசாசு என்றாலே 2 விதமான கருத்துக்கள் இருக்கின்றன. 2 எக்ஸ்ட்ரீம்ஸ், 2 மிகைவாதங்கள். என்ன அப்படின்னா, ஒண்ணு ஐயோ அப்படிலாம் கிடையவே கிடையாது, பிசாசு எல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் ஒன் எக்ஸ்ட்ரீம், ஒரு மிகைவாதம். இன்னொரு மிகைவாதம் இருக்கிறது என்றால் அது என்னவென்றால், சாத்தான், ஆமாமா சாத்தான் இருக்கிறான், அவன் பயங்கரமான ஆளு, ஒரு கூட்டமே இருக்கு, அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய படையே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் இருக்கிறான் என்பதை ரொம்ப பய உணர்வோடு மிகுந்த அச்சத்தோடு சொல்லுவது. So 2 extremes. பிசாசை குறித்து 2 விதமான கருத்துக்கள். ஒண்ணு இல்லவே இல்லை என்பதும் பொய், இன்னொன்னு இருக்கிறான் என்று சொல்லி அவன் ரொம்ப ஓவரா பெரிதாக எண்ணுவதும் தவறு. சரிங்களா? இந்த 2மே மிகையான கருத்துக்கள், மிகைவாதம், அதாவது எக்ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு என்ன படிக்க போறோம்னா, பிசாசை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்பதைத்தான் நாம் கற்றுக்கொள்ள போவோம். ஜெபம் பண்ணுமா? ஜெபித்து நாம் படிக்கலாம். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான மாலை பொழுதுக்காக நன்றி. உங்களுடைய வார்த்தையை நாங்கள் படிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய எதிரியை குறித்து, எங்களுடைய எதிரியை குறித்து, சத்தியத்தின் எதிரியை குறித்து நாங்கள் படிக்க போறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு பேசும், ஆவியானவர் இடைபடும், ஆசீர்வதியும். ஆண்டவரே, உடைய மெல்லிய சத்தம் நாங்கள் கேட்க கர்த்தர் கிருபை செய்ய, யாருக்கு எந்த ஒரு தடை இல்லாதபடி, நெட்வொர்க் இஷ்யூஸ் இல்லாதபடி தேவன் பொறுப்படுத்து எங்களை ஆவியானவர் கொண்டு சத்தியத்திலே வழிநடத்தும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, பிசாசு பற்றி வேதாகமத்திலே நாம் பார்க்கிற
3 முக்கியமான அதிகாரங்கள். ஒண்ணு எசேக்கியேல் 28, இன்னொன்று ஏசாயா 14, இன்னொன்று வெளிப்படுத்தல் 12. இந்த 3 அதிகாரங்களில நாம் பிசாசை கொடுத்து கொஞ்சம் விளக்கமாக படிக்க முடியும். அதுல முதலாவது எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தை நாம் கவனம் செலுத்தி படிக்க போறோம். அதுல பாருங்களேன், இதுல நாம் படித்தோம் என்றால் தீரு ராஜாவின் அடையாளத்தில் நாம் படிக்கலாம். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் அனுப்புத்திறனே, நீ தீரு ராஜாவை குறித்து குழம்பி அவனை நோக்கி, கர்த்தராய் ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன் அப்படின்னு வாசிக்கிறோம். தீரு ராஜா பற்றி சொல்வது போல இங்கே நாம் வாசிக்கிறோம். இப்ப பாருங்க, வாசித்த வசனங்கள்: விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், இதெல்லாம் தீரு ராஜாவை பற்றியா பேசுகிறது. தொடர்ந்து அதே அதிகாரத்துல வசனங்கள் 13, 14, 15 பாருங்க. நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், யஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேளவாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரோப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னால் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகள் குறையற்று இருந்தாய். இதுவும் தீரு ராஜாவை பற்றியே பேசுகிறது. தீரு ராஜா ஏதேன் தோட்டத்துல இருந்தாரா? தீரு ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூபா என்றெல்லாம் கேள்வி கேட்டால் அப்படிலாம் கிடையாது. தீரு ராஜா தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் வைக்கப்பட்டிருந்தாரா என்று கேட்டால் இல்லை. அப்படியானால் இந்த தீரு ராஜா யார்? சரி பாருங்க, இன்னொரு பகுதியை தொடர்ந்து படிப்போம். அதே அதிகாரம் 16, 17 வசனங்கள். உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று, உன் மிடுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். உன்னை தரையிலே தள்ளி போடுவேன். ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். அன்பானவர்களே, இந்த வசனங்கள் எல்லாம் நான் பார்க்கும் பொழுது இதுவும் தீரு ராஜாதானா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். அன்பானவர்களே, இப்படி ஒரு தீரு ராஜா இருந்தான் என்று வேதாகமும் சொல்லவில்லை, சரித்திரமும் சொல்லவில்லை. ஆகவே இந்த தீரு ராஜாவின் அடையாளத்துல ஆண்டவர் நம்முடைய ஆவியானவர் கொண்டு தீய ராஜாவை பற்றி பேசுகிறார். யார் அந்த தீய ராஜா? பிரியமானவர்களே, தீரு ராஜாவின் அடையாளத்துல தேவன் பிசாசை குறித்து அல்லது லூசிபரை குறித்து தான் சொல்லுகிறார். பொதுவாக பிசாசு எப்படி இருப்பான் என்றால், நம்ம எப்படி நினைச்சிருக்கிறோம்? அவன் மூக்கு காதுகள்ல இருந்து நெருப்பு வரும், புகை வரும். பிசாசு என்றால் அவனுக்கு நீளமான வால் இருக்கும், அவனுக்கு 2 கொம்புகள் இருக்கும் அப்படின்னா நம்ம என்ன செய்யறோம்? ஒரு பிக்சர் நம்ம மைண்ட்ல வச்சிருக்கோம். ஆனால் பைபிள் அப்படியெல்லாம் அவனை பற்றி சொல்லவில்லை. சரிங்களா? பைபிள் அப்படி அவனை பத்தி என்ன சொல்லுது தெரியுமா? ஒளியின் தூதன், ஏஞ்சல் ஆஃப் லைட் அப்படின்னு படிக்கிறோம். சரிங்களா? வசனத்தை நீங்க பைபிள்ல தேடி பாருங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிச்சீங்கன்னா, 2 கொரிந்தியன்ஸ் 11:14 படிச்சோம்னா ஒளியின் தூதன் அப்படின்னு படிக்கிறோம். நம்ம பொதுவா பாக்குறோம்ல, அவனுக்கு 2 கொம்புகள் இருக்கும், பல்லு 2 நீட்டிக்கிட்டு இருக்கும், பெரிய வால் இருக்கும். இதெல்லாம் கிரீக் மித்தாலஜி, கிரேக்க கலாச்சாரத்திலிருந்து வந்த படங்கள் தான். நீங்க இங்க கூட பாக்கணும் பாருங்க, இந்த மாதிரி படங்கள் எல்லாம். அங்க அன்பானவர்களே, உண்மையிலே சாத்தான் எப்படி இருப்பான் அப்படின்னா பாருங்களேன். எலன் ஒயிட் அழகா எழுதுறாங்க ஏர்லி ரைட்டிங்ஸ் என்ற புத்தகத்துல. சரிங்களா? முதல்ல ஆங்கிலத்துல வாசிப்போம், தமிழ்ல சொல்லுகிறேன்.
I was shown Satan as he once was a happy, exalted angel. சாத்தான் ஒரு காலத்துல எப்படி இருந்தானா, ஒரு சந்தோஷமான உயர்ந்த நிலையில இருக்கிற ஒரு தூதனாக இருப்பதை நான் கண்டேன். Then I was shown him as he now is. He still bears a kingly form. இப்போ அவன் எப்படி இருக்கிறான்? எலன் ஒயிட் பார்க்கும் பொழுது அவன் எப்படி இருந்தான்? அதாவது 1850-60களில் எலன் ஒயிட் பார்த்த பொழுது அவன் எப்படி இருந்தான் அப்படின்னு பார்த்தா, அவன் இப்பொழுதும் ஒரு ராஜரீக தோற்றத்திலே அவன் இருந்தான். His features are still noble, for he is an angel fallen. அவனுடைய அம்சங்கள் எல்லாம் பார்த்தால் இன்னும் ஒரு உயரக்குடியை சேர்ந்தவன் எப்படி இருப்பான் அப்படித்தான் இருந்துச்சான். ஆனாலும் அவன் விழுந்து போன தூதன். But the expression of his countenance is full of anxiety, care, unhappiness, malice, hate, mischief, deceit and every evil. அவனுடைய முக தோற்றத்தை பார்த்தால் அந்த முகத்துல ஒரு கவலை, ஒரு மகிழ்ச்சியற்ற நிலை, தீய எண்ணம், வெறுப்பு, தீமை செய்ய வேண்டும் என்ற ஒரு பார்வை, வஞ்சகம், எல்லா தீமையும் அவன் முகத்திலே காணப்பட்டது. That bro, அதாவது அவனுடைய புருவம், that bro which was once so noble, I particularly noticed. அதாவது ஒரு காலத்துல ரொம்ப ஒரு உயர்ந்த குடியை சேர்ந்தவனை போல இருந்த அவனுடைய அந்த நெற்றி பகுதி, அவனுடைய புருவம், அதை நான் குறிப்பிட்டு பார்த்தேன். His forehead commenced from his eyes to receive. I saw that he had so long bent himself to evil that every good quality was debased and every evil trait was developed. என்ன சொல்றாங்கன்னா, அவனுடைய அந்த புருவத்தில இருந்து என்ன செய்யுதான், அவனுடைய முன் நெற்றி ஆரம்பிக்கிறது. எங்கிருந்து ஆரம்பிக்குது? கண்கள்ல இருந்து அப்படியே மேல ஏறு நெற்றி. அதாவது அவன் நெற்றியை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமா, ரொம்ப அகலமா இருக்கும். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? யாருக்கு நெற்றி அகலமா இருக்கோ அவங்களுக்கு அறிவு ஞானம் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் அப்படி தடவை பார்த்துக்கங்க. நம்முடைய நெற்றி எப்படி இருக்கிறது? சரி, அந்த முந்தின பகுதியை போடுங்க. அதுல பாத்தீங்கன்னா பாருங்களேன், ரொம்ப அந்த நெற்றியை பார்த்தால் he had every good quality. ரொம்ப அறிவாளி. பைபிள் அப்படித்தான் சொல்லுது, நீ ஞானத்தால் நிறைந்தவன். ஆனா என்ன போச்சுன்னா, காலப்போக்கில அவனிடத்துல இருந்த எல்லா நல்ல குணமும் போய் எல்லா தீமையும் அவனுக்குள்ளாக உருவாகிவிட்டது. சரி, தொடர்ந்து படிக்கிறோம். எல்மை பாக்குறாங்க. அந்த மேற்கோளின் தொடர்ச்சியில படிக்கிறோம். His eyes were cunning, sly and showed great penetration. அவருடைய கண்கள், அதாவது தந்திரம் நிறைந்த கண்கள், அப்படியே உற்று பார்க்கிற பார்வை. His frame was large, but the flesh hung loosely about his hands and face. அவனுடைய தோற்றம் பெருசா இருந்துச்சான். கோலியத்தை விட பெருசா இருந்திருக்குமோ? கண்டிப்பா இருந்திருக்கலாம். அவனுடைய அந்த கை பகுதிகளிலும் அவனுடைய முகத்திலும் அந்த பிளஷ், அந்த சதை பகுதிகள் அப்படியே தொங்குற மாதிரி இருந்துச்சான். சரிங்களா? தொங்கிக் கொண்டிருந்ததாம். As I beheld him, his chin was resting upon his left hand. எல்மை பாக்குறாங்க. பார்க்கும் பொழுது அந்த தரிசனத்துல அவன் எப்படி உட்கார்ந்து இருந்தானா, இப்படி கண்ணத்துல இடது கையை வச்சு இப்படி உட்கார்ந்து இருந்தானா. He appeared to be in deep thought. ரொம்ப ஆழமான சிந்தனையில, ஆழ்ந்த சிந்தனையில உட்கார்ந்து இருந்தானா. யாராவது இப்படி ஆழ்ந்த சிந்தனையில உட்கார்ந்து இருக்கிறீங்களா? பிரசங்க தான் கேட்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு வேற ஏதாவது நினைச்சுட்டு இருக்கீங்களா? ஓகே, ஆழ்ந்த சிந்தனையில உட்கார்ந்து இருந்தானாம். A smile was upon his countenance. நல்லா கவனிங்க, போக ரொம்ப பயங்கரமா இருக்கும். அவன் முகத்துல அப்படியே ஒரு புன் சிரிப்பு தோன்றியதாம். which made me tremble. அதை பார்த்து நான் நடுங்கிட்டேன். It was so full of evil and satanic slyness. அந்த சிரிப்பை பார்த்தீங்கன்னா தீமை நிறைந்த ஒரு சிரிப்பு, சாத்தானிய தந்திரம் நிறைந்த ஒரு சிரிப்பு. This smile is the one he wears just before he makes sure of his victim, and as he fastens the victim in his snare, this smile grows horrible. என்ன சொல்றாங்கன்னா, இந்த புன் சிரிப்புக்கு பாத்தீங்களா, ஒரு பாவிய, ஒரு மனுஷனை அவன் பலிகடா ஆக்கும் பொழுது, தன்னுடைய பாவத்துல அவன் தந்திரமாக
சாத்தான் அந்த நபரை இழுத்து கொள்ளும் பொழுது முதல்ல அந்த சிரிப்பானா, இவன் எப்படி ஏன் ஆள் ஆயிட்டான், ஏன் பக்கம் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி சாத்தான் சிரிப்பானா. போக போக அந்த அந்த பலிகடாவை, அந்த நபரை தன் கட்டுப்பாட்டில, தன்னுடைய பிடியில அவன் இறுக பிடிக்கும் பொழுது அந்த சிரிப்பு போக போக இன்னும் பயங்கரமா மாறுமா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எப்படி அவன் சிரிச்சிருப்பான்? மெதுவா அப்படி போக போக இன்னும் பயங்கரமா அந்த சிரிப்பு அந்த மாதிரி நம்ம யோசித்து பார்க்கணும். புரியுதா உங்களுக்கு? சாத்தானுடைய தோற்றத்தை இப்படி பரம தரிசனங்கள்ல நிலவாயிற்று கண்டிருப்பதை அந்த தரிசனத்துல நான் பார்க்கிறோம். அன்பான பிள்ளைகளே, அப்போ தூதர்களை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது கவனிங்களேன். ஏஞ்சல்ஸ் இன் தி பைபிள். தூதர்களை வேதாகமம் பணிவிடை ஆவிகள் என்று சொல்லுகிறது. ஏஞ்சல்ஸ் ஆர் ஸ்பிரிட் பீயிங்ஸ். ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ, யாரெல்லாம் இயேசுவின் பிள்ளைகளோ, அவங்கெல்லாம் ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் யார்? தேவதூதர்கள் எல்லாரும். மேல இருக்கிற வசனங்களை படிச்சு பாருங்க. எபிரேயர் 1, 12, 13 போன்ற வசனங்களை படிச்சு பாருங்க. அப்படி ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும், தேவதூதர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? பிரியமானவர்களே, இயேசுவை நீங்களும் நானும் விசுவாசிக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு தேவதூதர்களை, நல்ல தேவதூதர்களை நமக்கு வேலைக்காரங்க மாதிரி வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? நல்ல தூதர்கள் நல்ல ஆவிகள், கெட்ட தூதர்கள் கெட்ட ஆவிகள். பரலோகத்துல ஆண்டவர் எல்லாரையும் நல்ல தூதர்களாகத்தான் படைத்திருந்தார். அவர்கள் எல்லாரும் நல்ல ஆவிகளாகத்தான் இருந்தார்கள். ஆனால் என்னைக்கு இந்த லூசிபர் சுயநலத்திற்கு இடம் கொடுத்தானோ, தன் சிந்தையில சுயம் குடியேறி கடவுளின் இடத்தை தான் அடைய வேண்டும் என்று அவன் நினைத்தானோ, அன்னைக்கு அவன் என்ன ஆயிட்டான்? He became devil. Lucifer became devil. லூசிபர் பிசாசாக மாறினான், சாத்தானாக மாறினான். சாத்தான் என்ற அந்த எபிரேய வார்த்தைக்கு enemy of God, தேவனின் எதிரி என்று அர்த்தம். சரி, இதெல்லாம் நம்ம எசேக்கியேல பார்க்கிறோம். இப்ப அடுத்து பாருங்களேன், பாபிலோன் ராஜாவின் அடையாளத்தில் ஏசாயா 14ஆம் அதிகாரத்திற்கு வந்தோம் என்றால் அங்கேயும் நாம் சாத்தானை பற்றி படிக்கிறோம். நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது, ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே, பொன்னகரி ஒளிந்து போயிற்றே. ஏசாயா 14:4 வாசிக்கிறோம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் படிச்சோம்னா அதுல பாத்தீங்கன்னா பாபிலோன் ராஜா அடையாளத்துல இருக்கு. சரிங்களா? எசேக்கியேல் 28 தீரு ராஜா அடையாளத்துல இருக்கு, கிங் ஆஃப் டயர். ஏன் தீரு ராஜா அடையாளம் அப்படின்னா, ஏன் பாபிலோன் ராஜா அடையாளம் அப்படின்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கலாமா? தீரு ராஜா, தீரு பட்டணம் அந்த காலத்துல ஒரு செழிப்பான பட்டணம். எல்லாவித ரத்தின கற்கள், அத பத்மராகம், புஷ்பராகம், கோமேதம் எல்லாம் படிச்சும் பாத்தீங்களா? இதெல்லாம் வியாபாரம், வணிகம் செய்யப்பட்ட ஒரு கப்பல் துறைமுகத்தை மையமாக கொண்டு வியாபாரம் செய்யப்பட்ட, வியாபாரம் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்த ஒரு இடம் தான் தீரு. சரிங்களா? அதான் பாருங்க, எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்துல அந்த வியாபாரம்ன்ற வார்த்தை வரும். படிச்சோம்ல? அங்கே அந்த ரத்தின கற்கள் இதெல்லாம் இருந்ததுனால அங்கதான் இருந்தா லூசிபர். சரிங்களா? எங்க? பரலோகத்துல அந்த ரத்தின கற்கள் நடுவேல உலாவினம். அதனாலதான் தீரு ராஜாவோடு சம்பந்தப்படுத்தி ஆண்டவர் பேசுறார். பாபிலோன் ராஜா அப்படின்னு ஏசாயா 14ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். ஏன் அப்படின்னா, பாபிலோன் தேவனுக்கு எதிராக செயல்பட்ட ஒரு நகரம். உண்மைதானே? நேபுகாத்நேச்சார் தன்னை கடவுள் மாதிரி அவன் காண்பித்துக் கொண்டான். சரிதானே? நான் தான் ராஜாவா இருப்பேன், எல்லாரும் நான் சொல்றதை கேட்கணும், எனக்கு அடுத்து இன்னொரு ராஜ்யம் வரக்கூடாது, பாபிலோன் தான் இருக்கணும். தலையிலான் தங்கமா? இல்ல,
முழுசும் தங்கம்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான்? தானியேல் ரெண்டாவது அதிகாரத்துல ஒரு சொப்பனம் கண்டான். 3ஆம் அதிகாரத்துல தங்கத்திலேயே ஒரு சிலையை நிறுத்தணும். சரிதானே? எனக்கு அப்புறம் இன்னொரு ராஜ்யம் வரக்கூடாது, எனக்கு அப்புறம் இன்னொரு ராஜா வரக்கூடாது, நான் தான் ராஜா. உங்களுக்கு இதான் பாபிலோன் ஆவி. இந்த ஆவி யாருக்குள்ள வந்துச்சு? இந்த லூசிபர் என்ற நல்ல தூதனுக்குள்ள, அந்த நல்ல ஆவிக்குள்ள என்ன வந்துருச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாபிலோனின் ஆவி செயல்பட்டது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? லூசிபர் என்ற வார்த்தை தமிழ் பைபிள்ல எங்கேயுமே கிடையாது. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே. லூசிபர் என்பதற்கான அர்த்தம் தான் அங்க இருக்கு. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி. லூசிபர் என்றால் லைட் பேரர், பிரைட் லைட் அப்படின்னு அர்த்தம். ஒளியை தாங்கி இருப்பவன், பிரகாசமான வெளிச்சம் அப்படின்னு அர்த்தம். விடிவெள்ளி. நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. ஆனால் இங்கிலீஷ் பைபிள் தான் பாருங்க, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல தான் படிக்கிறோம். How art thou fallen from heaven, O Lucifer, son of the morning. லூசிபர் அப்படின்னா விடிவெள்ளி. சரிங்களா? அந்த லூசிபர் என்ற வார்த்தை ஆங்கில பைபிள்ல தான் இருக்கு, தமிழ் பைபிள்ல எங்கேயுமே கிடையாது. அப்போ இந்த லூசிபர் என்ன ஆயிட்டான் பாத்தீங்கன்னா, லூசிபர் became lunatic. How Lucifer became lunatic? எப்படி இந்த லூசிபர், இந்த விடிவெள்ளி, இந்த பிரகாசமான நட்சத்திரம் எப்படிங்க இவன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டான்? நீங்க புதிய ஏற்பாட்டுல படிச்சீங்கன்னா, இந்த தீயிலும் தண்ணீரிலும் அந்த பிசாசு பிடிச்ச ஒரு மகன், ஒரு தகப்பனுடைய மகன் விழுவான். அவன் சந்திர ரோகி அப்படின்னு படிக்கிறோம். சரிங்களா? அப்படி பிசாசு பிடிச்சவங்களுக்கு பேரு லூனாட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ லூசிபர் became lunatic. ஏன் அப்படி ஆனா? ஏன் லூசிபர் பிசாசு ஆனான் அப்படின்னா, லூசிபர் had eye problem. நமக்கும் ஐ ப்ராப்ளம் இருக்குல்ல. நான் சொல்றது இந்த ஐ ப்ராப்ளம் கிடையாது. ஐ ப்ராப்ளம்னா கண்ணாடி போட்டுக்கிறோம், அந்த ப்ராப்ளம் கிடையாது. ஐ ப்ராப்ளம், நான் என்ற பிரச்சனை அவனுக்கு இருந்துச்சு. பாருங்களேன், ஏசாயா 14ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள் படித்தோம் என்றால், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. பாத்தீங்களா? இந்த வசனங்கள் அப்படியே ஆங்கிலத்துல படிச்சீங்கன்னா 5 தடவை ஐ அப்படின்னு வரும். 5 times I will, I will, I will அப்படின்னு படிக்கணும். நீங்க அப்படியே எண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். சரிங்களா? 13ஆம் வசனத்துல முதல் வரியை பாருங்க, இந்த ஸ்கிரீன்ல 2 முறை ஐ வில். அடுத்த வரியில பாருங்க, 1 முறை ஐ வில். 14ஆம் வசனத்துல 2 முறை பாருங்க ஐ வில். சரிங்களா? அப்ப அவன் ப்ராப்ளம் என்னங்க? ஐ ப்ராப்ளம், நான் என்ற பிரச்சனை என்பதை அவன் மறந்து. God that he was a created being. சரிங்களா? தானும் படைக்கப்பட்டவன் என்பதை அவன் மறந்து விட்டான். அன்பானவர்களே, ஏசாயா 14ஆம் அதிகாரத்தை பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தோடு நாம் ஒப்பிட வேண்டும். ஏசாயா 14ஆம் அதிகாரம் லூசிபர் பற்றி பேசுகிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிறது. It is a comparison between two heavenly beings. லூசிபரும் ஒரு பரலோக ஜீவி, ஆனால் அவன் படைக்கப்பட்டவன். இயேசு கிறிஸ்து அவரும் பரலோக ஜீவி, அவர் படைப்பாளர், படைக்கிறவர், சிருஷ்டிகர். பாருங்களேன், ஏசாயா 14ஆம் அதிகாரத்துல சாத்தான் என்னெல்லாம் சொன்னான், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவை நம்ம எப்படி பார்க்கிறோம், நீங்க ஒப்பிட்டு படிச்சு பாருங்க. சரிங்களா? நான் இந்த 2 அதிகாரத்தையும் ஒப்பிட்டு தான் இந்த சார்ட்டை இங்க போட்டிருக்கிறேன். வசனத்தை எல்லாம் நம்ம உள்ள போய் படிக்க போறது இல்லை, இது அதிகாரங்கள்ல இருக்கு. நான் தேவனை போல் ஆவேன். நினைச்சேன்ல, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? அவர் மனுஷனாக, மனுஷனை போல
அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார் அல்லவா. பாத்தீங்களா? இரண்டாவது, லூசிபர் நான் உயர்த்தப்படுவேன், நான் மேல போவேன் அப்படின்னு நினைச்சான். எல்லாருக்கும் அதான் ஆசை, மேல மேல போகணும்னு தான் ஆசை எல்லாருக்கும். மேல போகணுன்ற ஆசையே கிடையாது. மேல எங்க பரலோகத்துக்கு போகணுன்ற எண்ணம் கிடையாது. மேல மேல போகணும், மேல மேல பதவி பதவி போயிட்டே இருக்கணும், அப்படித்தான் நினைக்கிறோம் எல்லாம் லூசிபர் ஆவி. ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்களேன், சிலுவை பரியந்தம் இறங்குவேன் அப்படின்னு இறங்கி வந்தார். சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அதனால பிதாவாகிய தேவன் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை இயேசு கிறிஸ்து கொடுத்து அவரை உயர்த்தினார் அப்படின்னு பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். பிதா அவரை உயர்த்தினார். பைபிள் இருக்குல்ல, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். நம்மகிட்ட என்ன ஆவி இருக்கு? லூசிபர் ஆவியா, இயேசு கிறிஸ்துவின் ஆவியா? மூணாவது, பயத்தை கொண்டு வருவேன். சரிங்களா? இந்த சாத்தான் அப்படின்னாலே எல்லாரும் மனசுலயும் ஒரு பயம். சரிங்களா? நீங்க அதை எங்க படிக்கலாம்னு ஏசாயா 14ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17 வசனங்களை பாருங்க. உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து, இவன் தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்தவன்? இந்த உலகத்தையே என்ன ஆகிட்டான் அந்த சாத்தான், எவ்வளவு மோசமாக்கிட்டான். பயத்தை கொண்டு வருவேன். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பை கொண்டு வருவேன். பிதாவின் அன்பை நம்ம காட்டுவதற்காக இங்க வந்தார். நாலாவது, ஜாதிகளை ஈனப்படுத்துவேன். தேவப்பிள்ளையில நீங்க படிச்சு பாருங்க, எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க, ஏசாயா 14:12 பாருங்க. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே. ஜாதிகள்னா ஜனங்கள் எல்லாம் பாவத்துல அவர்களை தந்திரமாக இழுத்து பாருங்களேன், பாவத்துல விழுந்ததுக்கு அப்புறம் குடிப்பழக்கம், புகைப்பழக்கம், கெட்ட பழக்கங்கள், அடிமைத்தனம், இதுல விழுந்த நிலைமை என்ன? நோய் நொடிகள், சாபங்கள். சரிதான்? ஜாதிகளை ஜாதினா ஜனங்களை ஈனப்படுத்துகிறவன். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? ஜனங்களுக்கு புது இருதயம் தருவேன் அப்படின்றார். சரிங்களா? நான் அவர்களுக்கு நவமான இருதயத்தை கொடுப்பேன். பாவத்திலிருந்து விடுவித்து புது இருதயம் தருகிற தேவன். சரியா? ஐந்தாவது பாருங்க, லூசிபர் என்ன செய்யறான்? அவர்களை சிறைப்படுத்துவேன். பாவத்துல நம்மை அவன் சிறைப்படுத்துகிறான். ஏசாயா 14:17 உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவர். பாவத்துல சிறைப்பட்டவர்களை பரலோகத்துக்கு போக விடாம என்ன செய்யறான்? சாத்தான் தந்திரம் செய்கிறான். புரியுது அவங்களுக்கு? அவர்களை சிறைப்படுத்துவேன். இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? அவர்களை விடுவிப்பேன் என்று சொல்கிறார். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். நமக்கு விடுதலை கொடுக்கிற ஆண்டவர். ஆறாவது, அவர்களை வஞ்சிப்பேன். சாத்தான் என்ன செய்யறான்? வஞ்சிக்கிறவன். இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? அவர்களுக்கு நான் வழியாயிருப்பேன், வழிகாட்டுவேன், நானே வழியும் என்று சொன்னார். ஏழாவது, அவர்களை துன்புறுத்துவேன். சாத்தானுடைய வேலை, அவர்களை துன்புறுத்துவேன். ஆண்டவர் என்ன செய்யறாரு? இயேசு கிறிஸ்து அவர்களது துயர் துடைப்பேன் என்று இயேசு கிறிஸ்து செயல்படுகிறார். புரியுது அவங்களுக்கு? இயேசுவுக்கும் லூசிபருக்கு இடையில இருக்கிற அந்த வித்தியாசங்கள் உங்களுக்கு விளங்குகிறதா? சற்று யோசித்து பாருங்கள் அன்பான தேவதைகளே. அப்போ இவனுடைய தந்திரங்களை நம்ம என்ன செய்யணும்? புரிஞ்சுக்கணும். நம்ம எதிரியின் நமக்கு எதிரான எத்து வேலைகள், தந்திர வேலைகள், டெவில்ஸ் ட்ரிக்ஸ் அகெயின்ஸ்ட் அஸ். அவருடைய தந்திரங்கள் என்னென்ன பாருங்களேன். நம்பர் 1, ஆண்டவருக்கு நேரம் இல்லாதபடி நம்மை அலுவல் மிகுதியுள்ளவர்களாக அவன் மாற்றுவான். He will keep us busy always to allow no time for God. ஆண்டவருக்கெல்லாம் நேரம் இல்லை, தேவனுக்கு நேரம் இல்லை என்பது போல அவன் ஆக்குவான். பாருங்களேன், நம்மளும் வேலை 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 ஓடிக்கிட்டு தான் இருக்கிறோம். பைபிள் படிக்க நேரம் இல்லை, ஜெபம் பண்ண நேரம் இல்லை,
இதெல்லாம் யார் இப்படி ஆக்குறான்னா, சாத்தான் நம்மளை அப்படி ஆக்குறான். பிஸி, BUSY, என்ன அர்த்தம் தெரியுமா? being under Satan's yoke. BUSY, being under Satan's yoke. சாத்தானுடைய நுகத்தின் கீழ் இருப்பது, அதான் பிஸி. இந்த மாடுகளுக்கு யோக் போடுவாங்கல்ல, காளை மாடுகளுக்கு கழுத்துல போடுவாங்க பார்த்திருக்கீங்களா? அந்த வண்டியினுடைய அந்த பாரத்தை அப்படியே சுமத்துவாங்க, அதான் யோக். சரிங்களா? அதான் பிஸின்னு அதான் அர்த்தம். பீயிங் அண்டர் சேட்டன்ஸ் யோக். சாத்தானுடைய தந்திரத்துல இருக்கிறோமா? தந்திரத்துக்கு அடியில இருக்கிறோமா? வேலை வேலைன்னு என்னத்தையாவது சுமந்துக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவருக்கு நேரம் இல்லை, முழங்கால் போட நேரம் இல்லை, ஜெபம் பண்ண நேரம் இல்லை. யோசித்து பாருங்க, சரி யோசித்து பாருங்க. ஜஸ்ட் a second. அன்பானவர்களே, சாத்தானுடைய தந்திரம் என்னவென்றால் நம்ம நேரத்தை எல்லாம் திருடிடுவோம். சரிங்களா? அது நமக்கே சில நேரத்துல தெரியாது. We'll be busy for nothing. ஒண்ணுமில்லாத காரியங்களுக்காக பிஸியா இருக்கும். சரிங்களா? அது அவருடைய தந்திரம். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஓய்வு நாள். ஓய்வு நாள் தானே? ஜோ பண்ணீங்களா? ஜோ பண்றதுக்கு நேரம் இருந்துச்சா? பைபிள் படிக்கிறதுக்கு நேரம் இருந்துச்சா? யோசிக்கிறது எல்லாம். ரெண்டாவது, அவனுடைய தந்திரம், ஒளியின் தூதன் தன் ஒளியை எங்கும் பரப்பி வருகிறான். ஒளியின் தூதன், ஒளியின் தூதன் பொதுவா நான் எதை சொல்லுவேன்னா, ஏஞ்சல் ஆஃப் லைட். நம்ம வச்சிருக்கிற மொபைலை நான் சொல்லுவேன். சரிங்களா? ஒளியின் தூதன் தன் ஒளியை எங்கும் பரப்பி வருகிறான். He spreads his misery everywhere. பாருங்களேன், ஃபன், என்டர்டெயின்மெண்ட், மொபைல், சினிமா, எல்லாம் மொபைல்ல தான் இருக்கிறான். சினிமா பார்க்கறதும் சினிமா பாட்டு கேட்கறதும் அப்படித்தான் நீங்க ஓடிட்டு இருக்கு. பொழுதுபோக்கு, பொழுதுபோக்குனாலே மொபைல் போன் தான். ஃபன் அப்படின்னாலே வீடியோ கேம், எதை எடுத்தாலும் மொபைல் போன் தான். உங்களுக்கு ஒளியின் தூதன், ஒளியின் தூதன். மொபைல் வச்சுக்கலாங்க. ஐயப்பா தாஸ்குமார் மொபைல் போன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, மொபைல் போனை சாத்தான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு போய் சொல்லாதீங்க. பிரியமானவர்களே, அதை வச்சு நம்ம ஞானமா பயன்படுத்தணும். இன்னைக்கு சாத்தான் எப்படி எப்படிலாம் மக்களை வஞ்சிக்க முடியுமோ அப்படியெல்லாம் வஞ்சிக்கிறான். விளங்குதா உங்களுக்கு? நான் வச்சிருக்கிற மொபைல் போனை ஞானமா பயன்படுத்தி தேவனுக்கு மகிமை சேர்க்க வேண்டும். அதுக்காக எவ்வளவு பணம் செலவழிக்கிறோம்? டாப் அப் பண்றதுக்கு, ரீசார்ஜ் பண்றதுக்கு எவ்வளவு பணம் செலவழிக்கிறோம்? ஒரு மாசத்துக்கு 800 ரூபாய் 1000 ரூபாய் செலவழிக்கிறோம். சரிதானே? மொபைல் போனுக்கு 20,000 30,000 செலவழிக்கிறோம். அதை வச்சு ஆண்டவருக்கு என்ன செய்யறோம் அப்படின்னு யோசித்து பாருங்க. அவங்களுடைய தந்திரம். மூணாம், கட்டளை, சட்டத்திட்டம், ஒழுங்கு எதுவும் தேவையில்லை. உன் இஷ்டப்படி செய். நோ லா அண்ட் நோ ஆர்டர். டூ ஆஸ் யூ ப்ளீஸ். உன் இஷ்டம் போல இருப்பான், என்னை யாரும் கேட்க கூடாது. நீங்க அப்படித்தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. வாழை பிள்ளைகள் அப்படித்தான் இருக்காங்க. எங்களுக்கு ஆலோசனை சொல்லாதீங்க, எங்களுக்கு புத்திமதி சொல்லாதீங்க, எங்களுக்கு தெரியும். மை லைஃப் மை ரூல்ஸ். என் வாழ்க்கை என் சட்டம், என்னை யாரும் கேட்க கூடாது. புரியுதுங்களா? சாத்தான் அப்படித்தான் இருந்தான் பரலோகத்துல, என்னை யாரும் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி. அன்பான தேவ பிள்ளைகளை, ஆண்டவனுக்கு சட்டத்திட்டங்கள் கொடுத்து அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டவர்களாக, ஒழுங்கின் பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் இந்த ஒழுங்கில்லாத சாத்தான் அவன் என்ன செய்யறான்? ஒழுங்கின்மையை எங்கும் கொண்டு வருகிறான். சரிங்களா? எல்மைட் சொல்லுவாங்க, ஆர்டர் இஸ் ஹெவன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. பரலோகத்தின் முதல் சட்டமே ஒழுங்குதான் என்று படிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளை, யோசிச்சு பாருங்க, நம்ம குடும்பத்தில் ஒழுங்கு இருக்கிறதா? ஆவிக்குரிய வாழ்க்கையில, குடும்பத்துல குடும்ப ஜெபம் என்கிற காரியத்துல ஒழுங்கு நாம் கடைபிடிக்கிறோமா? தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒழுங்கை கடைபிடிக்கிறோமா? யோசித்து பாருங்க. இதெல்லாம் சாத்தானுடைய தந்திரங்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த எதிராளியின் இரு பெரும் மிகைவாதங்கள். பைபிள் அப்படித்தான் சொல்லுது. 1 பேதுரு 5:8 உங்கள் எதிராளியாகி பிசாசானவன். பிசாசு இல்லவே இல்லைன்னு கிடையாது, இருக்கிறான். இருக்கிறான்னு சொல்லிட்டு அவனை நினைச்சு ரொம்ப பயந்து நடுங்கிட்டு இருக்க கூடாது, அதுவும் தவறு. பிரியமான தேவ பிள்ளைகளே, Satan's 2 great extreme arguments.
எதிரியின் இருபெரும் மிகைவாதங்கள் என்ன அப்படின்னா, சட்டதிட்டங்கள் வரும்பொழுது ஒண்ணு, உன்னால் கீழ்ப்படியவே முடியாது, உன்னால் பாவத்தை ஜெயிக்கவே முடியாது. இது அவன் சொல்லக்கூடிய மிகப்பெரிய பொய். சரிங்களா? சரிங்களா? ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நீ பாவம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்ப. சரிங்களா? அப்படிதான் அவன் சொல்றான். ரெண்டாவது, நீ தவறும் போது உனக்கு மன்னிப்பே கிடையாது. இப்படியும் சொல்லுவான். ஒருவேளை நம்ம தப்பு பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது, உன்னெல்லாம் யார் மன்னிப்பான், நீ எல்லாம் எதுக்கு உயிரோடு இருக்கணும், குற்ற உணர்வை கொடுத்து கூனி குறுக வைத்து நம்மை கொன்றும் போடுகிறான் மனுஷ கொலைபாதகனான சாத்தான். சரிங்களா? ஒண்ணு, உன்னால பாவத்தை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லுவான், சொல்லி சொல்லி கற்பனைகள் மீற வச்சுக்கிட்டே இருப்பான் சாத்தான். இன்னொன்னு, கற்பனைகள் மீறினதுக்கு அப்புறம், நான் பாவத்தில் விழுந்ததுக்கு அப்புறம் உனக்கெல்லாம் மன்னிப்பு கிடைக்குமா, உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. புரியுது உங்களுக்கு? கடைசியில தற்கொலைக்கு வழி நடத்துவான். அதனாலதான் அவன் மனுஷ கொலைபாதகன் என்று யோவான் 8:44 இயேசு கிறிஸ்து சொன்னார். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள், பிசாசினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகன் அப்படின்னு சொன்னான். பாத்தீங்களா? சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில நிலை நிற்கவில்லை. பாத்தீங்களா? அவன் சத்தியமே கிடையாது. கீழ்ப்படிய முடியாது, பாவத்தை நாம் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றானா, அதுவும் ஒரு பொய், அசத்தியம். நீ தவறினால், நீ ஒருவேளை பாவம் செய்தால், நீங்களும் நானும் பாவம் செய்தால் உனக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு சொல்றானா, அது ஒரு மிகப்பெரிய பொய், அசத்தியம். பாத்தீங்களா? இயேசுவை பற்றி மறைச்சிருவோம். நம்முடைய பார்வையை விட்டு, நம்முடைய சிந்தையை விட்டு இயேசுவை குறித்து அவன் அகற்றி விடுவான். இயேசுவை குறித்த சத்தியத்தை நம்முடைய உள்ளத்திலிருந்து அவன் எடுத்து போட்டு விடுவான். யோசித்து பாருங்க. அவனுடைய இந்த மாதிரி தந்திரங்களுக்கு நாம் இடம் கொடுக்கிறோமா என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். பிரியமான தேவர்களே, அப்ப இப்படி ஒருத்தர் இருக்கிறான், வேலை செஞ்சுட்டே இருக்கிறான். ஆள் தத்துவம் உள்ள ஒரு பிசாசு என்பவன் இருக்கிறானா? இஸ் தேர் a personal devil? வேதாகமம் சொல்வதே உண்மையானது, உகந்தது, உறுதியானது. பிசாசு இருக்கிறானா? ஆமா, அவன் இருக்கிறான். பாருங்களேன், இந்த பிசாசை நான் எப்படி பார்க்க வேண்டும்? How should I view Satan? தேவனுடைய பிள்ளைகளான நமக்கு, உங்களுக்கு, எனக்கும் இந்த சாத்தான் எப்படிப்பட்டவன், நம்ம அவனை எப்படி பார்க்கணும்? அவன் நம்முடைய ஆத்ம சத்துரு, அவர் enemy of the soul. மறக்க வேண்டாம், மறந்துடாதீங்க. அவனுடைய ஆத்மாவுக்கு எதிராக அவன் போர் செய்கிற சத்துரு. சரிங்களா? அதனால படிக்கிறோம் 1 பேதுரு 5:8, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன். நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான், ஒரே ஒரு எதிரி தான், மனுஷங்க எதிரி கிடையாது, பிசாசு தான் நம்முடைய எதிரி. சரிங்களா? மறந்துடாதீங்க. அவனுடைய இடத்துலதான், அந்த எதிரியின் களத்துலதான் இந்த உலகத்துல நாம் இருக்கிறோம். சரிங்களா? இந்த உலகம் அவனுடைய, உலகத்தின் அதிபதி, இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்று சாத்தானை பற்றி பைபிள்ல படிக்கிறது. சரிங்களா? ஆகவே அவன் நம்முடைய எதிரி என்பதை மறந்தே போய்விடக்கூடாது. இரண்டாவது, அவன் தோற்கடிக்கப்பட்ட சத்ரு. He is a defeated foe, defeated enemy. எதிரிதான், அவன் தோத்து போன எதிரிங்க. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு? அவனை சிலுவையில ஜெயிச்சுட்டார். ஆகவே பயப்பட வேண்டாம். பாருங்களேன், ஏசாயா 59:19 படிக்கிறோம், வெள்ளம் போல் சத்துரு வரும்போது, வெள்ளம் போல சத்துரு அப்படியே கரை புரண்டு நமக்கு எதிராக வரும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஆவியானவர் நமக்கு துணையாக நிற்பார். அதான் அர்த்தம். சரிங்களா? அந்த சாத்தானை குறிச்சு பயந்துடக்கூடாது. அவன் இருக்கிறான் அப்படின்னு விசுவாசிக்கிறோமா, அவனை பற்றி ரொம்ப ஓவரா பயந்துடக்கூடாது. அவன் தோத்து போன ஒரு எதிரி என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். மூணாவது, அவன் சுற்றி கொண்டே இருக்கும் சுறுசுறுப்பான சத்துரு. He is an active enemy. சோம்பேறி எதிரி கிடையாதுங்க. யோபு 1:7 யோபு 2:2 பாருங்களேன், ரொம்ப அழகான வசனங்கள். கர்த்தர் சாத்தானை பார்த்து என்ன கேட்டாரு? நீ எங்கே இருந்து வருகிறாய்? சாத்தான்ட்ட கேட்டாரு.
சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன். ஏன் அப்படின்னா, ஆதாமிய வாழ்க்கை இருந்த அந்த கண்ட்ரோல், அந்த ஆதிக்கத்தை, அதிகாரத்தை அவங்களை ஏமாத்தி அவன் வாங்கிட்டான், பறித்து கொண்டான். சரிங்களா? அதனால சொல்றான், பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். யோபு 2:2. சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன். 2 தடவை படிக்கிறோம். கவனிச்சீங்களா? அப்போ அவன் சுத்திக்கிட்டே இருப்பான், யாரு பாவத்துல விழுங்கலாம் என்று சொல்லி. நாம சுத்திக்கிட்டு இருக்கோமாங்க? பாவத்துல விழுந்து கிடக்கிறவங்களை நம்ம காப்பாற்றணும். பாவத்துல கிடக்கக்கூடிய, மூழ்கி கிடக்கிற அந்த பரிதாபத்துக்குரிய அந்த பாவிகளை தேவ பிள்ளைகளாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி நம்ம சுத்தி தெரிகிறோமா? சுறுசுறுப்பா இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. வெளிப்படுத்தல் 12:12 வாசிக்கிறோம், அவன் தனக்கு, இந்த சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம், கடைசி 3 வரிகள் பாருங்க, ஐயோ பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியா உங்களுக்கு ஆபத்து வரும். பாத்தீங்கன்னா சுறுசுறுப்பா இருக்காங்க சாத்தான். ஏன்னா அவனுக்கு தெரியுமா, he has only less time. கொஞ்ச நேரம் அவனுக்கு தெரியும். தெரியுமான தேவ பிள்ளைகளே, இப்ப நாம எப்படி இருக்கணும்? அவன் சுறுசுறுப்பான சத்துரு, சுற்றி கொண்டே இருக்கும் சுறுசுறுப்பான சத்துரு. ஆகவே சோம்பலா இருக்க வேண்டாம். நாம் சோம்பலா இருந்தால் அவன் நம்மை சாம்பலாக்கி விடுவான். உங்களுக்கு தெரியுமா? இந்த சாத்தான் சாம்பலாக போகிறவன். பின்னாடி படிக்கிறோம், சரிங்களா? அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த சாத்தானை நாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அவன் நம் மீது பழி சுமத்தும் சத்துரு. அவனை பெருமைப்படுத்த வேண்டாம். இரவும் பகலும் நம்மே அவன் குற்றம் சாட்டுகிறவன் அப்படின்னு வெளிப்படுத்தல் 12:10 வாசிக்கிறோம். சரிங்களா? நீங்க திறந்து பைபிளை திறந்து படிச்சு பாத்துக்கீங்க. ரெவலேஷன் 12:10 படிச்சோம்னா, இரவும் பகலும் சகோதரன் மேல் குற்றம் சாட்டுகிறவன். அவனை பற்றி எலன் வைட் சொல்றாங்க, மினிஸ்டர் ஹீலிங் பக்கம் 94, the omnipotent power of the Holy Spirit is the defense of every contrite soul. இருதயம் நொறுங்குண்டிருக்கும் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் பாதுகாப்பாக பரிசுத்த ஆவியானவருடைய சர்வ வல்லமை இருக்கிறது. No one who in penitence and faith has claimed his protection will Christ permit to pass under the enemy's power. அதாவது விசுவாசத்தோடு மனம் திரும்புதலோடு இயேசுவின் பாதுகாப்பை தேடுகிற எந்த ஆத்மாவையும் பிசாசின் வல்லமையின் கீழ் கடந்து போக இயேசு கிறிஸ்து விட மாட்டார். It is true that Satan is a powerful being. சாத்தான் ஒரு வல்லமை உள்ளவன் என்பது உண்மைதான். But thank God we have a mighty savior. ஆனால் தேவனுக்கு ஸ்தோத்திரம், நமக்கு வல்லமையான இரட்சகர் இருக்கிறார். Who cast out the evil one from heaven. அவர் பரலோகத்திலிருந்து பிசாசை வெளியே தள்ளினவர். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள இரட்சகர். Satan is pleased when we magnify his power. சாத்தான நம்ம ஆகா ஓகணும், ஐயோ அவன் பயங்கரமானவன், அவன் அப்படி அவன் இப்படின்னு அவனை புகழ்ந்து பேசும் பொழுது அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். Why not talk of Jesus? Why not magnify his power and his love? பாத்தீங்களா? ஏன் இயேசுவை பற்றி பேசக்கூடாது? ஏன் அவருடைய வல்லமை, அவருடைய அன்பை குறித்து பெருமையாய் பேசக்கூடாது? யார பத்தி பெருமையா பேசுறோம்? ஐயோ இந்த சாத்தான் இருக்கிறானே, என்ன பாடப்படுத்துறான், இந்த சாத்தான் இந்த பையன் இப்படி பண்றான், அப்படிலாம் தயவு செய்து பேசாதீங்க. யார பற்றி பேசணும்? தேவனை பற்றி மகிமை, அவருடைய மகிமை குறித்து, அவருடைய வல்லமை குறித்து, அவருடைய அன்பை குறித்து பேசணும். விளைந்தவங்களுக்கு நம்ம இரவும் பகலும் குற்றம் சுமத்துறவன், நாம அவனை பத்தி இரவும் பகலும் அவனை பெருமையா பேசுற அளவுக்கு நம்ம நடத்துகிறான். சில நேரத்துல சிலர் அப்படித்தான் இருக்கிறோம். அவனை பத்தி ஆக ஓகன்னு பேசுவாங்க. சிலர் பாருங்களேன், ஆண்டவரை பத்தி கிடையாது, சாத்தானை பத்தி ரொம்ப பேசுவாங்க. அப்படி நம்முடைய வாயில வருகிறதா யோசித்து பார்ப்போம். கடைசியா 5வது, பிசாசை நம்ம எப்படி பார்க்க வேண்டும்? தேவனின் பிள்ளைகளான நமக்கு இந்த சாத்தான் பாழாய் போகும் சத்துரு. நான் சொன்னேன்ல, எசேக்கியேல் 28:18 படிச்சீங்கன்னா ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுவாரு, ஆகையால் பாருங்க, உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதத்தினாலும், வியாபாரம் என்ன? பொய்யா பேசுறது, அதான் வியாபாரம். 5 ரூபாய்க்கு வாங்கி 15 ரூபான்னு விற்பாங்க, பொய். அப்ப என்ன வியாபாரம் பண்ண பரலோகத்துல
இந்த லூசிபர் ஆண்டவரை பத்தி பொய் பொய்யா பரப்பணும். ஆண்டவர் நீதி இல்லாதவர், அவர் அக்கிரமமானவர், அவர் அநீதி உள்ளவர், அவர் அன்பில்லாதவர், அப்படிலாம் பேசணும். 1/3 தூதர்களை இப்படி சொல்லி வஞ்சித்தான். அதான் பண்ண வியாபாரம். அப்படி செய்ததுனால உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். ஆகையால் உன்னை பட்சிப்பதாகி ஒரு அக்கினியை நான் உன் நடுவிலிருந்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன். 1000 வருட அரசாட்சி பரலோகத்துல நடக்கும் பொழுது சாத்தான் பூமியில 1000 ஆண்டுகள் அவன் தூதர்களோடு கிடப்பான். சரிங்களா பிரியமானவர்களே? அப்போ இந்த பூமியில இருந்து தேவன் அக்கினி புறப்பட பண்ணி வானத்திலிருந்து அக்கினி இறங்கி என்ன நடக்கும்? சாத்தானையும் அவன் தூதர்களையும் பாவிகளையும் அந்த அக்கினி கொன்று போடும். சரிங்களா? நமது வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வசனங்களை படிக்கிறோம். நாமும் இந்த பிசாசோடு சேர்ந்து பாவம் செய்வோம் என்று சொன்னால் நாமும் அவனோடு சேர்ந்து பாழாய் போவோம். பாருங்களேன், வெளிப்படுத்தல் 20ல 7 முதல் 10 நான் எல்லாம் வாசிக்கல, சில முக்கியமான கருத்துக்கள் மாத்திரம் சொல்லுகிறேன். சாத்தான் என்ன செய்வானா? பூமியின் 4 திசைகளில் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோயும், கோகு மாகோகு அப்படின்னா நீங்க எசேக்கியேல் 38 39ஆம் அதிகாரங்கள் படிக்கணும். எசேக்கியேல் 38 39 சாப்டர்ஸ் படிச்சு பாருங்க. கோகு மாகோகுன்னா துன்மார்க்க ஜனங்கள்னு அர்த்தம், துன்மார்க்க கூட்டம். அந்த கூட்டத்தை எல்லாம் இந்த 2ஆம் உயிர்த்தெழுதல்ல துன்மார்க்கெல்லாம் எழுந்திருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் ஒன்னா சேர்த்து அவர்களை மோசம் போக்குவான். நான் தான் உங்கள் உயிரோடு எழுப்பினேன் என்று சொல்லுவான். அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளுவான். அவர்கள் தொகை கடற்கரை மண்டலத்தினையாயிருக்கும். அவங்க என்ன செய்வாங்கன்னா, சாத்தானும் அவன் தூதர்களும் பாவிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பரலோக மேலிருந்து கீழே இறங்கி இருக்கிற அந்த பரிசுத்த நகரத்தை, அந்த பரலோகத்தை அவன் சூழ்ந்து கொள்ளுவான், சாத்தான் கூட்டம். அப்ப ஆண்டு நிச்சயம் தெரியுமா? 30ஆம் வசனம் படிக்கிறோம். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. சரிங்களா? மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். மிருகம்னா போப்பு மார்க்கம், கள்ள தீர்க்கதரிசி அப்படின்னா விழுந்து போன புராட்டஸ்டன்ட் மார்க்கம். அதாவது பிசாசனுடைய தந்திரத்தினாலே போப்பு மார்க்கமும் இன்னைக்கு அமெரிக்காவின் வழியாக புராட்டஸ்டன்ட் சபைகள் எல்லாம் கிரியை செய்து சண்டைகளாக கொண்டு வரும். சரிங்களா? இப்படி பிசாசினால் மோசம் போன எல்லாரும் கடைசியில என்ன செய்வாங்க? அக்கினியின் கந்தகமான கடலிலே தள்ளப்படுவார்கள். அவள் இரவும் பகலும் சதா காலங்களில் பாதிக்கப்படுவார்கள். அப்படின்னா எரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அர்த்தம் கிடையாது, எரிஞ்சு சாம்பலா போயிடுவாங்க. அவ்வளவு. வசனம் 9ஆம் வசனம் சொல்லுதுல, அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. அவ்வளவுதான், எல்லாம் சாம்பலாயிருவாங்க. சாத்தானும் சாம்பலாயிரும், துன்மார்க்கரும் சாம்பலாவார்கள். படிச்சு பாருங்க, மல்கியா 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், மலாக்கி சாப்டர் 4 verse 3 படிச்சு பாத்தீங்கன்னா, துன்மார்க்கரை மிதிப்பீர்கள், நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழே சாம்பலாயிருப்பார்கள். பாத்தீங்களா? அப்போ எசேக்கியேல் 28:18 சாத்தானு சாம்பலாயிருவான். மல்கியா 4:3 துன்மார்க்கர் எல்லாரும் சாம்பலாயிருவான். அப்படித்தான் பைபிள் சொல்லு. பிரியமானவர்களே, இவன் பாழா போக போறவங்க, இவன் சாம்பலாக போகிற சத்துரு, இவனுக்கு போய் பயப்படலாமா? நமக்கு தேவன் நம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை சர்வ வல்லமையுள்ள இரட்சகராக நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரை பற்றி அவரை குறித்து நாம், இயேசுவை குறித்து நாம் பெருமையாக பேச வேண்டும். பிரியமானவர்களே, சாத்தான் நமக்கு சத்துருதான், ஆனால் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆத்ம நண்பன் என்பதை மறந்துடக்கூடாது. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆகவே இயேசுவையே நோக்கி பார்ப்போம். இயேசுவின் வெற்றி நம்முடைய வெற்றி. அவனை இயேசு சிலுவையிலே ஜெயித்தான், நாமும் அவருடைய பலத்தினாலும் ஜெயிப்போம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நம்ம கொடுத்து ஒரு வெற்றிகரமான ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் செய்ய அவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? எங்க நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி. நீ கொடுத்த சத்தியத்திற்காக நன்றி ராஜா. எங்களுடைய ஆத்ம சத்துரு சாத்தான் தான் என்பதிலே சந்தேகமில்லை. ஆனாலும் அவனை குறித்து நாங்கள் பயப்படவோ, அவனை குறித்து பெருமையாக பேசவோ கூடாது என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, இயேசுவை நாங்கள் உயர்த்தி பேச வேண்டும். தேவனுடைய அன்பையும் வல்லமையும் மகிமையும் மகத்துவத்தையும் உயர்த்தி நாங்கள் பேச வேண்டும். எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாளில் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த சத்தியங்களை நாங்கள் மனதில் வைக்கவும், அநேகருக்கு இந்த சத்தியங்களை எடுத்து சொல்லவும் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை ஆசீர்வதியும். உடைய கரங்களிலே தருகிறோம் ஆண்டவரே.
ஆண்டவரே, இந்த கூட்டங்களை, இந்த ஊழியங்களை தொடர்ந்து மென்மேலும் ஆசீர்வதிங்க. இதுல இணைந்திருக்கிற பிள்ளைகள், இதை தொடர்ந்து ஆன்லைன்ல இன்னும் யூடியூப் வழியாக இந்த சத்தியங்களை கற்றுக் கொடுப்பவர் பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதித்து இயேசுவுக்கென்று உத்தம சாட்சிகளாக கர்த்தர்களை நிறுத்தி பிசாசை ஜெயிக்க எங்களுக்கு பலன் கொடுத்து நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் தேவதூதர்களின் காவலும் வழி நடத்தலும் நம்ம எல்லாரோடும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். அன்பானவர்களை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசிகால வெளிச்சம் சார்பாக இந்த அருமையான தேவ செய்தியை நம்மோடு பகிர்ந்து கொண்ட போதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த கூட்டம் மார்ச் 1ஆம் தேதி நடைபெறும். இந்த கூட்டம் ஒவ்வொரு மாதமும் முதல் மற்றும் 3ஆம் சனிக்கிழமை மாலை 7:30 மணிக்கு நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களும் பகிர்ந்து கொள்ளுங்கள். கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரையும்